ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கிரிக்கெட் ஃபன்னி நேம்ஸ் குரூப்ஸ் ஆஃப் கலெக்ஷன் வச்சிருக்கேன். பார்ட் 1 வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். கரெக்ட் தான். ஏஜ் 36+ ஃபார்ம் அவுட்ல இருக்காரு. சோ சிஎஸ்கே எடுக்கிற வாய்ப்பு இருக்கு. சிஎஸ்கே எப்போ சீனியர்ஸ் பிளேயர்ஸ் எடுப்பாங்க. சோ ஆண்டர்சன் எடுக்க வாய்ப்பு இருக்கு. वीडियो डिलीट चाहिए 15 नवंबर तक। वीडियो डिलीट चाहिए 15 नवंबर तक। ஐயோ, இதெல்லாம் டோனி பேண்ட் தாங்க மாட்டாங்களா? தோனி பிடிச்ச கேட்ச் போதும் உயிர் வாழ்ந்துருக்கேன் சில பேர். இதெல்லாம் பார்த்து தாங்குவாங்களா அவங்க? இதுக்கு அது காரணம் வச்சிருப்பாங்க. இந்த பந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க காரணம். சிரிப்பா தான் இருக்கு. சாரி டோனி பேண்ட், சாரி. ரொம்ப பண்றீங்கடா. இந்த வாட்டி பாருங்க, 2025 வேற மாதிரி ஸ்குவாடை எடுத்து ஆர்சிபி கப்படிக்குது. எழுதி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் பாருங்கடா, பாருங்க. கரெக்ட் தான். ஒன் சைட் ஆஃப் ஆஸ்திரேலியன் மீடியா ரொம்ப ரோஹித் சர்மாக்கு, சாரி விராட் கோலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருது. ரொம்ப புகழ்றாங்க. எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. இதுவும் பண்ண போறாங்க, நாள் கண் வைக்க போறாங்க. என்ன பிளானிங்கே தெரியல. உண்மைதான், விராட் கோலி போற அளவுக்கு ஓகே தான். ரோஹித் சர்மா கண்டிக்கவே மாட்டாங்க. கேப்டன் ஆஃப் இந்தியா அவனை பத்தி ஒரு நியூஸ் இல்ல. விராட் கோலி பத்தி தான் இருக்கு. கரெக்ட் தான். அபிஷேக் சர்மா ஐபிஎல் போட்டு கிளியிலையும் கிழிச்சான். என்னமா ஆனா ஆனா இன்டர்நேஷனல் மேட்ச்ல ஜிம்பாப்வேல செஞ்சுரி அடிச்சான். அதுக்கடுத்து சுத்தம் பேட்ல எதுவும் படவே இல்லை. ஃபுல் லோ ஸ்கோர் அவுட் ஆயிட்டே இருக்கான். அபிஷேக் சர்மா தூக்கிட்டு ருத்ராஜ் கூட போடலாம், ஆனா பண்ண மாட்டாங்க. ரோஹித் சர்மாவோட பேரை ஹிட்மேன்றத மாத்திருங்க, டக்மேன் வச்சிருங்க. டப்பா டீம் நெதர்லாண்ட்ஸ் அவங்க எல்லாம் வந்தா தூக்கி அடிப்பாரு. ஆஸ்திரேலியா மாதிரி பவுலர்ஸ் எல்லாம் பார்த்தா பயந்துட்டார், டக் அவுட். தம்பி, ஐபிஎல் விட்டு வெளியே வாங்க. நீ சும்மா கொஞ்ச மேட்ச் பார்த்துட்டு பேசக்கூடாது. இந்த T20 வேர்ல்டு கப்ல ஆஸ்திரேலியா அகைன்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்களா? பாக்கலையா? ஆஸ்திரேலியாவோட ரோஹித் டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காப்ல, அது பாத்திருக்கீங்களா? அதுவும் பாக்கலையா? சும்மா இந்த கிணத்தவள மாதிரி கிணறுதான் பெருசுன்னு பேசக்கூடாது. வெளியே வந்து பாக்கணும். அவன் ஆஸ்திரேலியா கூட எப்படி அடிச்சிருக்கான், அவன் யாரு, அவன் ரெக்கார்டு என்னன்னு எதுவுமே தெரியாம कभी कुछ न करके भी देखो. Eat 5 star, do nothing. இதெல்லாம் கேப்டன் ராப்ப 6 ரன்னு, இன்னொன்னு 4 ரன்னா, முட்டையா? சரி, என்ன பண்றது? அவன் கேப்டனு. டீம் வெளியிடத்து போனாப்புல, ஃபீல்ட் செட் பண்ணாப்புல, மனசு தேர்த்திக்க வேண்டியதான். சொல்ல முடியாது. இவன் ஏதாவது சொன்னோன்னா வந்துடுவேன் கமெண்ட்ல, அண்ணன்டா வின்னடா அப்படின்னு. ஆனாலும் ஸ்டாட்ஸ் தான்ப்பா, பாத்துக்குங்க. बंद करो हाथ जोड़ के मैं मोदी साहब से गुजारिश करता हूं. இதெல்லாம் ஓவர்றா. 5 வருஷம் கப் அடிச்ச 2 வருஷம் பேன் அந்த டீம் மெய்யப்பன அவர் பண்ண தப்பு தான். அதான் டீம் பேன் பண்ணாங்க. இந்த டீம் பிளேயர்ஸ் மேல தப்பு கிடையாது எதுவுமே. இருந்தாலும் டீமோட தப்புனா பேர் அடி வாங்குமே தவிர இவங்க என்ன பண்ணாங்க பாவம்.